வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க. எங்கள் பள்ளி ஆண்டு விழாவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மகிழ்ப்பதற்காகவும் சில நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதற்காகவும் ஒரு சிறிய நாடகம் நடிக்க உள்ளோம். அனைவரும் கண்டு மகிழுங்கள். ஹாய் தேவா, லாங் லீவுக்கு ஊருக்கு போயாமே? ஓய் மேன், ஸ்டே ஹியர். We will enjoy. ஆமா டியோர், நான் எங்க ஊருக்கு போறேன். எங்க நாடு, எங்க ஊரு, நாங்க போனாலே ஒரே சந்தோஷம்தான். யாரு மேன் அது சந்தோஷ்? இங்க இவ்வளவு பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, இவ்வளவு ஃபன் இருக்கு, இங்க இல்லாத சந்தோஷ் அங்க இருக்கானா? டே சாணி மண்டையா, அது சந்தோஷம் இல்லடா, சந்தோஷம் சந்தோஷம். ஹாப்பி ஹாப்பி, புரியுதாடா? ஓ ஓகே ஓகே. இங்க இல்லாது அங்க என்ன மேன் இருக்கு? உனக்கு சொன்னா புரியாது, பாட்டாவே பாடுறேன், கேளுடா. கிராமத்து குடிசையில கொஞ்ச காலம் தங்கி பாருங்க, கூரையின் நோட்டை வீரி செல்வாடி நட்சத்திரம் எண்ணி பாருங்க, செல்போனில் எச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்டின் உச்சரிப்பை கேட்போம், வெறும் காலில் செருப்பின்று நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம், மழலைகளாவோ செல்போன் இல்லாத நேச்சர் கேம்ஸ், இயற்கையான காத்து, நேச்சர் ஃபுட் இதெல்லாம் பார்க்க எனக்கும் ஆசையா இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போ மேன். ஓகே டியோர், நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆயிரு. ஐயா, எங்க நாட்டுக்கு எங்க ஊருக்கு வந்தாச்சு. என்ன மேம், டட்டி லேண்டுக்கு மொத்தம் கொடுக்குற? இது டட்டி லேண்ட் இல்லடா, டபரா மண்டையா. என்னோட மதர் லேண்ட், தாய் நாட்டு மண்ணுடா. தாய் நாட்டு மண்ணில் நடக்கிறதற்கும் தாய்மொழியை பேசுவதற்கும் கொடுத்து வச்சிருக்கணும். சொல்றது சரிதான் மேன். நாங்க எங்க சொந்த நாட்டுல இருக்கிறோம், அதனால அதோட அருமை தெரியல. உன்னாரக்க ஆட்டம் பாட்டம் வருவாங்கன்னு சொன்னேன், ஆனா யாரையும் காணமே. இப்ப வருவாங்க பாருடா. Dime que me tú, dime que me tú, dime que me tú, dime que me tú, dime que me tú. Ahora, sound எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. ஆமா டியோர், எங்க ஊர் எப்பவுமே கொண்டாட்டமா தான் இருக்கும். போதும் போதும், எப்ப உங்க ஊரை சுத்தி காட்டுவேன். உங்க மக்களோட வரவேற்பு, விளையாட்டு இதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. அப்படியே நடந்து சுத்தி பார்த்துட்டே போவோம். அங்க பாரு ஆலமரம்,
அதுக்கு கீழே எல்லாரும் இருப்பாங்க. அவங்க மீட் பண்ணலாம் வா. என்னதான் இது ஆரம்பத்துக்கு கீழே விளையாடுவாங்கன்னு சொன்னேன். இங்க பார்த்தா எல்லாரும் செல்போன்ல கேம் விளையாட்டே இருக்காங்க. இதான் உங்க ஊர் விளையாட்டா? என்னது செல்போன்ல கேம் விளையாடுறாங்க? வா போய் கேட்கலாம். சீக்கிரம் எதுக்குன்றா? அவன் நெத்தில சுடுறா, அவன் நெத்தில சுடுறா. சீக்கிரம் சீக்கிரம் சுடுறா சுடுறா. கத்தி எடுத்து சுடுறா, அவன் வெட்டுறா வெட்டுறா. என்ன வெட்டுங்க? வேண்டாம் வேண்டாம் வெட்டுங்கோ. ஹே ஜூட், ஒன்னும் பண்ணல. அங்க போன்ல பப்ஜி விளையாடுறாங்க. ஜூட், என்னது பப்ஜியா? இத பார்க்கவ அமெரிக்காவில இருந்து அங்க ஊருக்கு வந்தேன். டே பஜ்ஜி வாயா, முதல்ல கபடி, பல்லாங்குழி, நொண்டி, ஆடு புலி ஆட்டம் இதெல்லாம் தான் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. என்ன மண்ணி, நீ சொன்ன எதுவும் இங்க இல்லையா? அடே மண்டையா, அதுதான்டா எனக்கும் புரியல. அங்க பாரு 2 பேரு டான்ஸ் ஆடுறாங்க. வா அதையாவது பார்க்கலாம். அடி 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 இது உங்க ஊரு பாட்டு டான்ஸ் நினைச்சா அதுவும் இல்ல. அவங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க மேன். என்னது எங்க ஊரு ரீல்ஸா? ஆமாண்டா ஃபூல்ஸ். சரி இவங்கள விடு. அங்க பாரு ஒரு வயசான அம்மா வர்றாங்க. அவங்க கிட்ட போனா எங்க ஊரை பத்தி தெரியும். விதவிதமான கிராமத்து சமையல் செஞ்சு தருவாங்க. வா போகலாம். பாட்டி பாட்டி, எங்களுக்கு கிராமத்து சமையல் செஞ்சு தாங்க பாட்டி. என்னது சமையலா? அதெல்லாம் யாரு பண்றா இப்போ? நானே ஜொமேட்டோல பீஸா ஆர்டர் போட்டிருக்கேன், இல்ல பர்கர் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் டெலிவரி பாயை காணும். வந்தா உனக்கு ஒரு பைட் தரேன். ஓகே. என்னது ஸ்விக்கி ஜொமேட்டோவா? அப்ப கிராமத்து சமையல் இல்லையா? யாருடா இவன்? இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறான். விலை கிடைச்சா உங்க தாத்தாவையே OLXல வித்தரலான்னு இருக்கிற. போவியா? என்னது தாத்தாவையே பழைய பொருள் விற்கிற OLXல விற்கிறியா? என்னாச்சு பாட்டி உனக்கு? உங்க பாட்டிக்கு மட்டும் இல்ல மேம், உங்க ஊருக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னன்னு கண்டுபிடிக்கிற எங்க ஊரை பழைய மாதிரியே நல்லா மாத்துறேன். அதோ அங்க ஸ்கூல் வாத்தியாரையா இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். ஐயா, நம்ம ஊருக்கு என்ன தான் காட்சிங்கய்யா? ஏன் இப்படி எல்லாரும் மாறிட்டாங்க? அடடே, யாரு தேவா தம்பியா? நீ பல வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்ட, அதனால உனக்கு இது புதுசா தான் தெரியும். செல்போன் வந்ததுல இருந்து ஊரே மாறிடுச்சு. 5 வயசு பையன்ல இருந்து 50 வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செல்போனும் கையுமா தான் இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட பேச பார்த்து பேசிக்கிறது இல்ல, பேஸ்புக்ல தான் பேசிக்கிறாங்க. 5000 ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்புக்ல இருக்காங்க. ஆனா நேரா சந்திச்சு மனம் விட்டு சிரிச்சு பேசுற ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல. நம்ம ஊர் பண்பாட்டை மறந்து எல்லாரும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க. மக்கள் ரியலா எதுவும் பண்றது இல்ல, எல்லாமே ரீல்ஸா தான் பண்றாங்க. ரீல்ஸ்ல அதிக லைக் வாங்குறதுக்காக இப்ப இருக்கிற தலைமுறை ஆண்கள் பெண்கள் எல்லாம் எந்த எல்லைக்கு வேணாலும் போறாங்க. அதுல இருக்கிற பேராபத்து பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை. நம்ம ஊர் ஆரோக்கியமான சமையலை மறந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல
பீஸா, பர்கர், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தேவையில்லாத வியாதிகளையும் அவங்களே ஆர்டர் பண்ணி கூப்பிட்டுக்கிறாங்க. நண்பர்களை நேர்ல சந்திச்சு பேசிக்கிறது இல்ல. ஒரு வீட்டில் இருக்க கணவன் மனைவி கூட பேசிக்கிறது இல்ல. பெரியவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறது இல்ல. லைப்ரரி புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமும் இல்லை. இந்த எல்லா நேரத்தையும் செல்போன் ஒரே மெஷினுக்கு தான் செலவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, 2 வயசு குழந்தைகிட்ட கொடுத்து பார்க்க வச்சு அவங்களோட சுய சிந்தனை திறனை வளர விடாம பண்றாங்க. விளையாட்டு பருவத்தில் இருக்கிற குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட விடாம வீடியோ கேம்ஸ்ல விளையாட விடுறாங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குழி, நொண்டி, கபடி, ஆடுபுடி ஆட்டம் இது பத்தி இந்த தலைமுறை யாருக்குமே தெரியாம போச்சு. குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயன்படும். இதெல்லாம் செல்போன்ல கிடைக்குமா தம்பி? அப்ப யாருமே செல்போனை பயன்படுத்த கூடாதா? நான் அப்படி சொன்னேன் தம்பி. செல்போன் முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதை நம்முடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தணும். அதிக நேரத்தை அதுல செலவிட வேணாம்னு தான் சொல்றேன். ஏன்னா நாம வீணாக்குற நேரத்தை நம்மளால மீண்டும் கொண்டு வரவே முடியாது. ஐயா, நிச்சயமாக உங்கள் அறிவுரையை கேட்டு நாங்க இனிமே தேவைக்கு ஏற்ற மட்டும்தான் செல்போன் பயன்படுத்துவோம். நல்ல பண்புள்ளவராக இருப்போம் ஐயா. நன்றி. நன்றி. மிகச்சிறந்த ஒரு கருத்துள்ள நாடகம் தொல்லைபேசி. இதை இயக்கிய எனக்கும் இதில் ஒரு கேரக்டர் கொடுத்து என்னையும் நடிக்க வச்ச நம்முடைய பள்ளியினுடைய உதவி ஆசிரியர் திரு மா பிரகாஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பலத்த கைதட்டல்களை பரிசீலிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.